ஹாய் கைஸ், வெல்கம் டு ட்ரெண்டிங் ஃபோக்கஸ். கியாரா அத்வானி கையில் மைக்கை பிடிச்சி செம்ம கலர்ஃபுல்லாக இருக்கிறத பார்த்தோன்னே சும்மா ரசிகர்களுக்கு ஜிவ்வுன்னு ஏறும். ஆமாங்க, செல்லக்குட்டி இந்த மாதிரி இருக்கும்போது காயை பார்க்குறதா இல்லை அந்த தொப்பில் பார்க்குறதா அப்படின்னு சொல்லி ரசிகர்களுக்கு செம்ம டவுட் வரும். இருந்தாலும் இந்த வீடியோ முழுக்க எதடா பார்க்குறது அப்படின்னு தான் தோணும். ஏன்னா செல்லக்குட்டிஸ் நமக்கு பிடிச்ச ஹீரோயின்ஸ் எல்லாருமே சைமா அவார்ட்ஸுக்கு செம்ம கலக்கலாகவும் கலர்ஃபுல்லாகவும் வந்திருக்காங்க. ஸோ வீடியோவை லாஸ்ட் வரைக்கும் பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள். ஃபஸ்ட்டு நம்ம பார்க்க போகிறது நம்ம செல்லக்குட்டி கீர்த்தி தான். கீர்த்தி வாயை பார்த்தாலே நம்ம ரசிகர்களுக்கு வாட்டர் ஃபால்ஸ் திறந்து விட்ட மாதிரி இருக்கும். ஆமாங்க, இப்போலாம் செல்லக்குட்டி செம்ம கலர்ஃபுல்லாக கலக்கலாக தான் வருது. அதுவும் சைமா அவார்ட்ஸுக்கு இந்த மாதிரி ஒரு இட்லியை ஓரமாக ஒதுக்கி விட்டு காட்டி ரசிகர்களுக்கு செம்ம ட்ரீட் கொடுக்குது. கையை தூக்கி இப்படி போஸ்ட் கொடுக்கும்போது அடடா ஸ்லீவ்லெஸ் ஜாக்கெட்டை போட்டிருந்தா அக்கள் பார்த்துருக்கலாமே அப்படின்னு இயங்கும்போது அடா நான் கையை தூக்கும் போது என் தொப்புலே பாருங்கள் அப்படின்னு சொல்லி தொப்பில் ஒரு செகண்ட் காட்டி ரசிகர்களுக்கு செம்ம கிளிகளுக்கு ஏற்படுத்தியிருக்கு செல்லக்குட்டி. ஒன் சைடு இட்லியை ஓரமாக காட்டினாலும் அந்த மேங்கோ நம்ம ரசிகர்களுக்கு நல்லாவே தெரியுது. அடுத்து நீங்கள் பார்த்துருக்குது மிருனால் தாகூர். மிருனால் தாகூர் இப்போ இருக்க ஹீரோயின்ஸில் செம்ம சாக்லேட் பியூட்டி அப்படின்னு சொல்லி ரசிகர்கள் சொல்லியிருக்காங்க. செல்லக்குட்டி எந்த ஃபங்க்ஷனுக்கு வந்தாலும் தாராளமாக தன்னோட காயக்காட்டி ரசிகர்களை மிரட்டி விடும். ஆனால் இப்போ நான் காயக்காட்டலை, ஆனால் நான் வாயை திறந்து பேசுகிற பார்த்தோன்னே நம்ம ரசிகர்கள் பல பேர் பைப்பில் தண்ணி வந்துடும். அந்தளவுக்கு சூப்பராக இருப்பாங்க. இருந்தாலும் வந்தது வந்தாச்சு, கையை தூக்கி இந்த மாதிரி ஒரு செல்ஃபி எடுக்கிறேன்ற பேரில் அக்கல் தரிசனமாக நான் என் ரசிகர்களுக்கு கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லி செல்லக்குட்டி தன்னோட அக்கல் தரிசனத்தை கொடுத்துருக்காங்க நம்ம ரசிகர்களுக்கு. அடுத்து நம்ம கீர்த்தி செல்லக்குட்டி ரீசெண்டாக ஒரு ஃபோட்டோ ஷூட் வீடியோ வெளியிட்டிருக்கு. இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா செல்லக்குட்டி காதோரமாக ஒரு பூவை வச்சு அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா ஓரமாக ஒதுக்கி விட்டு காயையும் காட்டி ரசிகர்களுக்கு திணற திணற ட்ரீட்டு கொடுத்துட்ருக்கு. அடடா இடுப்பு செம சூப்பராக தெரியுது அப்படின்னு சொல்லி ரசிகர்களையும் இருக்கும் போதே கையை தூக்கி அக்கலையும் காட்டுறேன் பாருங்கள். அதுக்கடுத்து பாருங்கள் என்னோடய உளுந்தோட தொப்பிலையும் காட்டுறேன்னு சொல்லி சும்மா கும்முன்னு காட்டியிருக்கு நம்ம ரசிகர்களுக்கு கீர்த்தி செல்லம். கொஞ்ச நாளாக புதுசுன்னு வெயிட்டு போட்டு கும்முன்னு ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லி ரம்யா செல்லத்தை பார்த்துருக்கும் போது அடடா நான் மறுபடியும் ஒர்க் அவுட்டை ஸ்டார்ட் பண்ணிட்டேன் பாருங்கள் அப்படின்னு சும்மா செல்லக்குட்டி இப்படி அந்தரத்தில் தொங்கும்போது அழகான அந்த சாக்லேட் அக்கல் ரசிகர்களுக்கு செம்ம ட்ரீட் அமைஞ்சு போச்சு. ரீசெண்டான எல்லாரும் ஓணம் பண்டிகையை செம்ம சிறப்பாக கொண்டாடிப்பாங்க. அதில் நம்ம நடிகைகள் பல பேர் ஃபோட்டோ வீடியோ வெளியிட்டிருந்தாங்க. அந்த ஓணமில் பார்த்திங்கன்னா வின்னர் நம்ம பிரக்யா நாகராஜா. ஆமாங்க, செல்லக்குட்டி வெளியிட்ட இந்த ஃபோட்டோஸை பார்த்தோன்னா அடடா செல்லக்குட்டி சும்மா ஓணம் சரியில் செம்ம கலக்கலாக குழுக்கலாக இருக்கே அப்படின்னு பார்க்கும்போது அடடா டாப்பாங்கில் தாறுமாறாக தெரியுதே அந்த மாம்பழம் 2 அப்படின்னு சொல்லி ரசிகர்கள் பார்த்து என்ஜாய் பண்ணிக்கிட்டு இருக்கும்போது நான் சூப்பராக அதை விட செல்ஃபி வீடியோ வெளியிடுறேன்னு இந்த மாதிரி கும்முன்னு தன்னோட காயையும் அக்களும் தெரிகிற மாதிரி அமோகமாக வெளியிட்டு ஓணத்தன்னைக்கு நம்ம ரசிகர்களை செம்ம ஃப்ளாட் ஆக்கி விட்டுருச்சு. பாதி பேர் பாத்ரூம்குள்ளே தான் இருந்திருப்பாங்க. அந்த மாதிரி இருக்குது செல்லத்தோட தரிசனம். நீங்களே பாருங்கள், இந்த மாதிரி கும்முன்னு உட்காந்து போஸ்ட் கொடுக்கும்போது அடடா அந்த க்யூட்டாக இருக்குது அந்த கோவப்பழம் மாதிரி இருக்க லிப்ஸை பார்க்குறதா இல்லை டாப்பாங்கில் தாறுமாறாக தெரியுது அந்த மேங்கோவை பார்க்குறதானே ரசிகர்களுக்கு டவுட் வரும். மறுபடியும் நம்ம சைமா அவார்ட்ஸ்கிலே போவோம். ஏன்னா செல்லக்குட்டிஸ் பல பேர் தாறுமாறாக தரிசனம் கொடுத்துருக்காங்க. அதில் ஒன்று தான் நம்ம பூஜா கிட்டே கொடுத்த இந்த தரமான தரிசனம். அடடா இது 2 இட்லியை மறைக்க செல்லக்குட்டி எப்படி ட்ரை பண்ணியிருக்கு. அதுவும் அந்த சாக்லேட் இட்லி வேறு லெவலில் தெரியுது. இட்லி மட்டுமா தெரியுது, கையை தூக்கி இப்படி ஃபோட்டோ எடுக்கும்போது அக்கில் அமோகமாக தெரியுது. அடடா வேறு லெவலில் இருக்குது செல்லக்குட்டியோட தரிசனம். பாலிவுட்டில் வேணால் அந்த மிருனால் தாகூராக இருக்கலாம், கோலிவுட்டு டோலிவுட்டில் நான் தாங்க ஃபஸ்ட்டு அப்படின்னு சொல்கிறாங்க நம்ம செல்லக்குட்டி பூஜா ஹெக்டே. அடுத்து சைமா அவார்ட்ஸ்க்கு செம்ம என்ட்ரி கொடுக்குறது நம்ம ஸ்ருதி மாமி தான். அப்படியே நடந்து வரும்போதே செல்லக்குட்டி ஒரு ஓரமாக மாறாப்பை ஒதுக்கி விட்டு தொப்பில் காட்டி சும்மா கும்முன்னு நடந்து வந்து ரசிகர்களுக்கு கையை தூக்கும்போது அக்கல் தரிசனத்தையும் கொடுத்துருக்காங்க. இங்கே வந்து நிற்கும் போது கூட பாருங்கள் அக்களையும் தன்னோட இடுப்பையும் காட்டி சும்மா ரசிகர்களை திணற ட்ரீட்டு கொடுத்துட்ருக்கு. மைக்கை பிடிச்சி பேசிகிட்டு இருக்கும்போது நான் நல்லாவே காட்டுவேன், நீங்களே கொஞ்சம் நேரம் கழிச்சு தள்ளி பாருங்கள் அப்படின்ற மாதிரி செல்லக்குட்டி போஸ்ட் கொடுத்துட்ருக்கு. அடுத்து எல்லோரும் வந்துட்டாங்க. எங்கள் செல்லக்குட்டி நயனை பார்க்கலைன்னா எப்படி இன்னமா செல்லக்குட்டின்னு சொல்கிற அப்படின்னு சொல்லி ரசிகர்களே கொஞ்சம் பேர் கோவப்படுறாங்க. இருந்தாலும் நயன் எப்போவும் நமக்கு செல்லக்குட்டி தாங்க. என்ன நான் சொல்கிறது, நயன் செல்லம் பிளாக்ல வந்த மாதிரியே நம்ம ஐஸ்வர்யா ராயும் பிளாக்ல ட்ரெஸ்ஸில் சும்மா சூப்பராக ஸ்டன்னியாக வந்துருந்துச்சு. நீங்களே பாருங்கள், செல்லத்தோட போஸ்லாம் வேறு லெவலில் தாறுமாறாக இருக்குது நண்பர்களே. அடுத்து நீங்கள் பார்த்துக்கிறது நம்ம ஆண்ட்ரியா செல்லக்குட்டியும் இந்த மாதிரி தன்னோட 2 இட்லி தெரிகிற மாதிரி தான் சும்மா சூப்பராக ஒரு காஸ்டியூமில் வந்திருக்காங்க. அதுவும் இட்லி கொஞ்சம் இறக்கமாகவே நல்லா தெரியுது. இறக்கமாக தெரிஞ்சாலும் பரவாயில்ல, நம்ம ரசிகர்கள் கிறக்கமாகிற அளவுக்கு தெரியுது. கையை தூக்கி இடுப்பில் வைக்கும்போது அடடா அந்த பளபளப்பாக சைனிங்காக இருக்குது, அக்கல் வேர்வை ஒரு மாதிரி இருக்கே அப்படின்னு பார்த்துட்ருக்காங்க. அடுத்து நித்யா அகர்வாலை பார்த்தா நம்ம ரசிகர்கள் எப்படி இருப்பாங்க, சுற்றி தான் வருவாங்க, சும்மா இருக்க மாட்டாங்க நம்ம ஃபேன்ஸு. அக்கில் பார்க்கணுன்னு நினச்சிட்டா உடனே கையில் ஒரு ஃபோனை கொடுத்து செல்ஃபி எடுங்க அப்படின்னு கொடுத்துட்டாங்க. அவங்களும் கையை தூக்கும்போது அந்த கொளுத்த அக்கில் நம்ம ரசிகர்களுக்கு செம்ம ட்ரீட் அமைஞ்சிருச்சு. கொளுத்த அக்கில் மட்டும் தெரியுது, காய் தெரியலையே அப்படின்னு சொல்கிறதுக்காகவே ஃபோக்கஸ் பண்ணி கேமராமேன் சும்மா கும்முன்னு தன்னோட மெகா சைஸ் காயை காட்டுறாங்க நம்ம நித்தி செல்லக்குட்டி. அடுத்து நீங்கள் பார்த்துருக்குது காவ்யா தப்பார். இப்போது பாலிவுட்டில் செம்ம சென்சேஷனால் ஹாட்டான ஒரு ஆக்ட்ரஸ்னால் காவ்யா தப்பார் தான். ஆமாங்க, இங்கே பாருங்கள் போட்டிருக்க காஸ்டியூம்லேயே தெரியுது. மேலே காய் தெரியணுமா தெரியுது, தொட தெரியணுமா தெரியுதுன்னு சும்மா கும்முன்னு காட்டிகிட்டு இருக்கு. கடைசியாக வந்தாலும் சும்மா சூப்பராக வந்திருக்கேன்ல அப்படின்னு சொல்லி நம்ம செல்லக்குட்டி ஸ்ரேயா சரண் சும்மா சூப்பராக போஸ்ட் கொடுத்து வந்திருக்கு. நான் எப்போவுமே இப்படி தான் காட்டுவேன் அப்படின்ற மாதிரி கும்முன்னு வந்திருக்காங்க. எல்லோரும் காட்டும்போது நான் மட்டும் காட்டலைன்னா எப்படி அப்படின்னு சொல்லி நம்ம
ராஷ்மிகா கொஞ்ச நாளைக்கு முன்னாடி கும்முன்னு தன்னோட அக்களை காட்டி ரசிகர்களுக்கு செம்ம ட்ரீட் கொடுத்துருக்காங்க நண்பர்களே இந்த வீடியோ உங்களுக்கு கட்டாயம் பிடிச்சிருக்கு நம்புறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் ட்ரெண்டிங் ஃபோக்கஸ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.